எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்னத்திரை தாண்டி ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார் கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல நாம எடுக்கணும். என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது, அது மைண்ட்ல எனக்கு இருந்தது. ஒரு பரிச்சு பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும். ஸோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்டா பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும். பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு, அந்த டைமிங் முடியணும், கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால நான் கீழே விழும்போது அவர் என்ன பிடிக்காம விட்டுட்டாரு. அங்க என்ட்ரி அந்த டைல்ஸ் மொன வந்து பட்டுன்னு அடிச்சிடுது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்டா ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டமே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இந்த கை வச்சு அழுகுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாரோட உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னோட கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணில் தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோட உழைப்பா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும். 100 days ஓடனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக நடிகர் ஸ்ரீராம் சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும் வாழ்க்கையில் தூக்கி விடுற மாதிரியும் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு படம் இல்லை 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே பிரமிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா விளையாடுறதுனா சொல்கிறாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக கரெக்டாக சொன்ன டைமில் காப்பாற்றின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னன்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்லை, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து இதை வந்து ரிலீஸ் படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்க ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கேட்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒவ்வொரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும் எப்படி இருக்குது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ணுற படம் தான் பிதா. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஓடுன்னு ஓடி இந்த படம் முடிச்சது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த படத்தை வந்து பேஸாக வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்தில் அது நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கா எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி செயல்படணும்னு நினைக்குது. ஸோ நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அக்கௌண்ட் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படி வரும், டக்குன்னு இருக்கும், கடற்கடன்னு 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி குட்டியும் எறும்பு புத்தியும் கழிச்சு விட்டா மாதிரி ஆளாருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல. தடன்னு நடிச்சுட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சினா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சினான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில்
ஒரு காமெடி ட்ராக் கொடுத்தா அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்க சார், டக் டக் டக், அவ்வளோதான். அது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, படப்படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 படம் அடிச்சா வைத்தியமே ஆகிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆர்ட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் ப்ளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லில் எடு, 10 ரூபாவில் எடு, 20 ரூபாவில் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்போதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். எனக்கும் எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படுற விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் வந்து நான் உண்மையாக கூட நடித்த நடிகர்கள்லாம் வந்து சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார், மாரிஸ் ராஜா எங்கள் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது நம்மளுக்கு காமெடி ஆகிடும். அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு பிட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா ஒன்று அது போட்டு அவர் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரிஸ் ராஜா. ஸோ டோட்டல் இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ளே இருக்கணும். டைலாக் வந்து நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதான் மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்படம் இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. இவருக்கு சுவன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது, சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேட் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸில் படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும் போது, எல்லாம் பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்னதான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடுற வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு,
அவங்கெல்லாம் வந்து அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு, நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான் இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் வந்து 2 இடம். அது வந்து ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா இந்த சாதம் இது அழிவிடாமல் காப்பாற்றுற வந்து மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்டென்ட் உள்ள படத்தை வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தேட்டருக்கு முக்கியமாக நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு என்னைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த தடவை நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை உலகமும் ஊடக உலகம் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு போய் நம்புகிறேன். அவருக்கு உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையான்னு. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. 2வது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவல்ல தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதுல எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால ரொம்ப சிவராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டாரு. அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பா சொல்றேன், அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பா அங்க கூடவே இருக்காரு, அதனாலதான் நீங்க மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவரே வந்து நான் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா, ஆனா அவங்களும் வந்து இந்த வில்லை ரோட்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. யாருமே இதுல வந்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசா வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கண்டி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் சாருக்கு இங்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டரு. இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரும் நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய இயக்குனர், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுலதான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கு என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகா பண்றாரு. ரொம்ப 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 எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு சூப்பரா பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சார் வந்து இது பண்றாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். படங்கள் வந்து சின்ன படங்கள்லாம் வந்து வெளிவரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது.
நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்குலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவோம், உதவும் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போது அதுதான் இந்த ஆக்ஷன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுங்க. தேங்க்யூ சுமையா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி. பொதுவாகவே சிறுமுதலீட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்கு கொண்டு வந்தோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும். அவருமே பல விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமாக ஒரே கால் தான். உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்காரு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, இயக்குனர் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சாரு. டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறார். ஓகே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள், திரு கேபிள் சங்கர் சார் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்கள், இவங்கெல்லாம் அழைப்பு ஏற்று வந்திருக்காங்க. தென் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்டும், லிமிட்டட் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றத அந்த 23 hours 24 hours முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க. சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சாரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. ரெஹானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு. எங்களை லீட் பண்ணிட்டு இருக்குது திரு சிவராஜ் அவர்கள். முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி, பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்ருக்கோம், பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை. மேக்ஸிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க. இப்போது சிவராஜ் சார் வந்து பின்னணியிலேருந்து வரல, திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை, பட் ட்ராவல் இருக்கார். ஒரு 20 years சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்கார், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க, வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தில்லை. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுகிறதும், டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் லாபம் அப்படின்றத தாண்டி, லாபம்ன்றது என்னது, பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும், இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம். இதோட ஹைலைட் அப்படின்றத திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 23 பிதா அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில். 23 hours 23 minutes அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா சுயமரம் வரும்போது ஐ திங்க் நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போது இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படமே ஒரு சாதனை. ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டைரக்டர்.
அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி, என் வாழ்த்துக்கள். தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதேஷ் பாலா அவர்கள் 2010 ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்னேகா மேம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார், ஒரு நடிகராக, நண்பராக. அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி, அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். தென் சாம் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்டில் அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்டில் இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு. ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டிசபிள் ஆக்டர்ஸ் வந்து வர்றதே இல்லை. அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. அது ஹாப்பி. தேங்க்யூ சார். தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். தென் ஈவன் மாரிஸ் ராஜா, இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டெடியாக இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கடின உழைப்பாளி, நல்லா டேலண்டட். ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னோன்னா, நமக்கு திரைக்கு வரப்போகுது. 22 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றத மீடியா பீப்புள் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க. குறைகளை மறப்போம், கற்றுப்பாங்க, தட்டி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பையும், அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஷூட்டிங் நிற்குது. பத்திரிகைக்கார நண்பர்களுக்காகவே நான் இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் தெய்வம். இது ஒரு சின்ன படமாக வந்திருக்கு சார். இப்போ இதுக்கு மேலே உங்களால் தான் அது பெரிய படமாக மாறும். ஏன்னா எல்லா படமும் நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவர் வந்து நான் கூட மறந்துட்டேன் எழுதுனதை. அவர் பாருங்கள் அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதே மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் அவர் சங்க தலைவருக்கும் நன்றி. சுகனை பற்றி சொல்லணும்னா கடுமையான உழைப்பாளி சார். திடீர்னு வந்து சொன்னார் ஒரு நாளில் படம் எடுக்க போகிறான்னார். நான் கேட்டேன், படவேணிக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க, ஆனால் நீ ஒரே நாளில் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு எழுதி கொடுத்துட்டேன். நானும் ஒரு நாளில் தான் அந்த டைலாக் எழுதினேன். மொத்தமாகவே ஒரே மூடாக இருக்கணும், ஒரே மூடு இருக்கணுன்றதுக்காக நான் எழுதினேன். இந்த டைலாக்கு முதல் ரசிகர் வந்து அரவிந்த் ராய் சார் தான். ஊம விழிகள் மூலம் பல படங்களை பேச வைத்தவர். அவர் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பிரிவு ஏற்கனவே பார்த்துட்டு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதாவது சுகன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளாக டைரக்டராக வருவார். மாநகரம் படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜா யாருக்கும் தெரியாது. ஆனால் லோகேஷ் கனகராஜா தெரியாத மாநகரம் இப்போ கிடையாது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் சுகன் வந்து பெரிய டைரக்டராக வருவார். பெரிய ப்ரொடியூசர் கையில் வச்சுருக்காரு. ஏன்னா எங்களை மாதிரி முகம் தெரியாத எவ்வளோ பேர் இருக்கும் சார் எழுதுறதுக்கு. நான் இப்போ 24 வருஷமாக சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக சைக்கிள் கிடையாது. அதுதான் இப்போ ஷாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எழுதுகிறோம், இந்த கலை தேவதைக்காக தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவ்வளோ பெரிய படங்கள் வருது சார். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் சார். வேறு ஒன்றும் கிடையாது சார். நான் உங்ககிட்ட எல்லார்ட்டும் மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் அவசரமாக கிளம்பி போகிறேன் சார். மன்னிக்கணும் சார். நன்றி நன்றி, வணக்கம் சார். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மற்றும் பேரரசு சார், அன்புச்செழியன் சார், மாஸ்டர் மகேந்திர நண்பர், சாம் சார், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். மற்றும் இதில் நடித்த ஆதேஷ் அண்ணா. நான் 2 பேர்த்துக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆதேஷ் அண்ணன், இன்னொன்று வந்து நண்பர் சுகன். சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நம்ம ஆஃபீஸில் பேசிட்டு எனக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஒரு நாளில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோட வணக்கம்.
ஆதேஷ் அண்ணனை பொறுத்தளவு என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வில்லனாக நடிச்சிருந்தாரு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி, மிகப்பெரிய ஏதாவது ஒன்று துருத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த படத்துலனாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்டுன்னு சொல்லி டேக் ஒன்னுன்னு சொல்லி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். ஒரு பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரை நான் பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ பேசிகிட்டு இருப்போம். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ஒரு துருத்துன்னு அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அந்த 2வது ஜென்ரேஷனில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். பார்த்து பேசிருக்கிறீங்க. வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிதாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சார் பிடிச்ச சிவா சார் தான் தெரியும். காரணம் என்ன, உங்களுக்கு தெரியும், ஏவிஎம் படத்தில் ஒன்று தான் எடுப்பாங்க, விஜயாநியத்தை ஒரு படம் தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து சவுத்தில் தான் ஒரே இடத்துல 3 படம் எடுப்பார். அதுமாதிரி சிவா 3 படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு. காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவா பற்றி பேசினா, இவர் என்னை பார்த்ததில்லை, நானும் அவரை பார்த்ததில்லை. ஒரு 10 நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் இதுமாதிரி பிதான ஒரு படம் பூஜை போட்டுருவாங்க, நம்ம பிதான எடுத்து 1 வருஷம் ஆச்சு. என்னண்ணா? ஆமாம் சார், நானும் எனக்கு இப்போ தான் சொன்ன டேரக்டர். உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க 3 படம், ஏன்னா நீங்கள் அடுத்த சவுத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன செய்யலாம் சார்? நான் இல்லை, நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும். அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசத்தில் வந்து ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி பூஜை போகிறேன். நான் உடனே ஃபோனை போட்டேன். அவர் பேர் மதியழகன், சாமானியம் படம் பிடிச்சது, எடுக்கல. உடனே நான் அந்த லிங்கை உடனே டக்குன்னு எல்லாரும் அனுப்பிச்சி விட்டேன். இருக்க பிடிச்சிருக்கலாம். டக்குன்னு உடனே பார்த்தா மாதிரி ஆரம்பில் தனஞ்சயன் பேசுகிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிதா படம் என்னன்னா அவர் சொல்கிறேன். ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்கணும்னு கேட்குறதே கிடையாது. நாங்கள் மட்டும் கேட்டு பார்த்தோம். அந்த ஒரே கேட்கறது வந்து ஒப்புதலான வந்து தயார்பட சங்கம் முரளி சார் மட்டும் தான் பேசினார். சார் இதுமாதிரி டைட்டில் பிரச்சனையாக இருக்குது, அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு இது பண்ணுங்க. சரி ஓகே அப்படின்னு. இதே மாதிரி பாரதிய சார் ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அவங்க என்கிட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் லெட்ரு கொடுக்கணுமா. நான் 25 வருஷத்துக்கு முன்னே பணம் எடுத்துகிட்ருக்கோம். லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா, அப்படிலாம் முடியாது. நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லணும், இல்லை வேற கொடுத்தேன். இந்த மாதிரி 4-5 படம் திறந்து கொடுத்தேன். காரணம் என்ன சொன்னீங்கன்னா, டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிற படம் ரிலீஸ் ஆகுது காரணம் மெயின் ப்ரொடியூசர் தான். அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியா ரிலீஸ் பண்ணணும். காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை பணத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் சால்வ் பண்ணுறேன். அது எல்லாம் ஜென்னிஸுக்கு தெரியும், எப்படி தெரியும். ஒரே நான் சொன்னேன், சார் நீங்கள் படம் 3 படம் பிடிச்சிடாயிட்டீங்க, படத்தை வெளியே வரணும், சென்சார் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிடிச்சரை வாங்கி வாங்க, நீங்கள் வந்து மேலே உட்காந்துருக்க ஸ்டேஜில். உண்மை இல்லையா சார்? ஏன்னா படத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வருன்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட கேரக்டர் இதுதாங்க. யார் வந்தாலும் சரி, முன்ன நீ தோக்கிறியா ஜெயிக்கிறது அப்புறம், முன்ன வெளியே வா, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி சுகன் வந்து டப்புன்னு ரொம்ப பெருமைசாலி. ஆனால் ஸ்பீடு. அந்த லேடிஸ் பேர் என்ன, இந்த இதில் நடிச்சாங்களே, இந்த ரேமா, விஜய் டிவியில் நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு 40,000 இப்போ அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் நடக்குது. பொள்ளாச்சி தானே, திருச்செந்தூர். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பேர் சொன்னாதான் சினிமா உருப்பிடும், சினிமாவில் எவனை ஏமாற்ற மாட்டேங்க தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு உடனே ஹேமாங்கிற பொண்ணு 40,000 பணத்தை ஷூட்டிங் வரல. ஏன்னா ஒரு பிடிச்சது எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வந்து சொல்கிறேன். நீ யாரும் தப்பாக நினச்சினாலும் ஏதோ பேச நினச்சாங்க. பணத்தை போட்டுட்டு அவர் மெட்ராஸில் இருக்காரு, டைரக்டர் திருச்செந்தூர் இருக்காரு. இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா, ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த 40,000 பணத்தை ரிட்டர்ன் பண்ணல. ஒரே ஃபோன் அடித்தேன் ஆஃபீஸ்லேருந்து, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையுமே உன்னோட ஃபீல்டு அவுட் பண்ணிக்க சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயம், நான் ஏமாத்துறதில்ல யாரை பற்றி. உடனே சொன்னோன்னே மாறி 20 நிமிஷத்தில் 25,000 அக்கௌண்ட்டில் போடுச்சு சுகன். என்ன காரணம், சினிமாவில் இந்த மாதிரி நல்ல பரிசெல்லாம் வரணும்னா முன்ன ஏமாத்துறவங்க இருக்கணும் சினிமாவில், அப்போ தான் சினிமா உருப்படும். அதுமாதிரி இன்னொன்று பிஆர் கோதில் சொல்லிக்கிறேன், அந்த யாரை வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீடியா உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க.
ஒரு வாரத்தை பேச சொல்லுங்கள். வாங்க ஆடியன்ஸ், ஏன்னா எல்லாம் வந்து 3 மணி 4 மணி வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் முக்கியமாக எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. எஸ்சி சாரை கூப்பிட்டேன், சார் 3 மணி நேரம் உட்கார முடியல சார். முக்கியமாக நல்லா கூப்பிட்டேன் சார், 4 மணி நேரம் உட்கார முடியல சார். ஒரு பாத்ரூம் போகல, ஒன்றும் போக முடியல சார். ஆனால் சில வார்த்தை பேசிட்டு போனால் போயிடலாம் சார் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 3 மணி 4 மணி எந்த ஒரு ஆடியோ பஸ் இருந்தாலும் சரி, ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அதை என்கரேஜ் பண்ணி அடுத்து என்ன லிங்க் வரணும், என்ன கண்டென்ட் அதை மட்டும் பேசிட்டு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக, ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள், அதாவது 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாக தான் இருந்தது. அது எப்படி முடியும், ஒரு நாளில் ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்தேன். நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம் சாருக்கும் சரி, மேரிஸ் ராஜாவுக்கும் சரி, அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி தான், அவங்க 3 பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சாருக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடுத்து ஒன்று அடித்து விடுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜென்னிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை ஒரு சின்ன படம்னு நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார். கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுந்தார். அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு, அவரால் முடியும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, பேரை பார்க்கல நான். இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.